ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி சின்ன ஷேப் பண்ணல எபிசோட் 360 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோ லைக் கொடுத்துருங்க, எப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏய் ககாஷி, நட்பே எங்க போற? இது மட்டும் வா, மாறாது. சாப்பாடு நல்லா இருக்கு, வந்து சாப்பிட்டு போ. இனி நான் கெனினை வேற பாத்துக்கணுமா? மினாட்டோ சென்சே, நீ ரொம்ப லேட் ஓபிட்டோ. ஒரு வழியா வந்துட்டான். நீதான் ஒபிட்டோவா? ஏன் இவ்வளவு நேரம்? என்ன மன்னிச்சிருங்க. ஏன் நீ இவ்வளவு லேட்டு? ஏற்கனவே எங்களுக்குள்ள நாங்க அறிமுகமாயிட்டோம். இப்ப நீ மட்டும் தான் பாக்கி. ஒரு நாள் நானும் ஹொகாகே ஆவேன். என் பேர் ஓபிட்டோ உச்சிஹா. நான் ஹொகாகே ஆனதுக்கு அப்புறம் கண்ணுல என் முகத்தை பொறிக்கும் போது என் கண்ணாடியும் ஷேரிங் கண்ணியும் என் முகத்தோட சேர்த்து பிசிறு தட்டாம பொறிக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஒபிட்டோ எடுத்த முடிவை இந்த உலகத்துல எவனாலையும் மாத்த முடியாது. என் ஷாரிங்கனோட பார்வையில இருந்து ஒரு எதிரி கூட தப்பிக்க முடியாது. நம்ம வில்லேஜுக்கு எந்த ஆபத்தும் வராம கண்ணும் கருத்துமா நான் பாத்துப்பேன். முதல்ல உன் ஷாரிங்கனை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீ ஒக்காகே ஆகு. அதுக்கப்புறம் இதை வந்து பேச. அதே மாதிரி கண்ணாடியோட ஷாரிங்கனை எப்படி சேர்த்து செதுக்க முடியும்? முதல்ல கண்ணாடி செதுக்கிட்டு அப்புறமா கண்ணு செதுக்குவாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்போ கண்ணை வெளியே பிடுங்கி தொங்குற மாதிரி இருக்குமே. துண்டா தெரியுமோ? ஆனா பரவாயில்ல, என்ன போலவே துடிப்போட இருக்கிற ஒரு பையனை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. என் பேரு மினாட்டோ. இனி நான் தான் உங்க எல்லாருக்குமே சென்சே. ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க, நம்மளோட முதல் பயிற்சியை தொடங்கலாமா? கேமரா பார்த்தாலும் போர் அடிக்குது. பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே டீமா செயல்படுறது ரொம்பவே முக்கியம். ஒரே டீமாவா? என்கிட்ட இருந்து நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த மணி எடுத்துட்டீங்கன்னா மட்டும் இதெல்லாம் மனுஷன் பண்ணும். ஆனால் இவர்கிட்ட இவரை பிடிக்கிறதால ஈஸியா. கக்காஷி அவ்வளவு கஷ்டமா இருந்தது. சரியா சொன்னா. என்னது சென்சை கிட்ட இருந்து மணி எடுக்கணுமா? மூணுல ஒருத்தர் டீமை விட்டு வெளியேற நிலைமை வரப்போகுது. அப்ப வெளியே போ. நீ நல்லா கவனிச்சிருக்க. வாங்க இப்ப ஆரம்பிக்கலாமா? ரொம்ப ரொம்ப நான் கஷ்டம். யாருங்கிறத முதல்ல அறிமுகம் செஞ்சுக்கிறேன். நான் ககாஷ். ககாஷி சென்சை தானே? இந்த அறிவிப்புல உங்ககிட்ட யார் கேட்டது? ஓ, ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்றத முடிக்கிறதுக்குள்ள நீங்க தோக்கறதுக்கு 66% வாய்ப்பு இருக்கு. என்னங்க நான் அமைதியா பேசுறத பார்த்து கூட்டு முயற்சியை பத்தி யோசிச்சது கூட கிடையாது. அதே போல மினாட்டோ செஞ்சையும் அதை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. நீங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. ஐயா ஐயா, உங்களுடைய கூட்டு முயற்சியை இன்னும் வலுப்படுத்தணும். இவரோட கீரிங்களே பரவாயில்ல. ஓ, இந்த பயிற்சியோட முடிவுல உங்கள ஒருத்தர் அகாடமிக்கு நான் திருப்பி அனுப்பிடுவேன். என் டீம்ல இருந்த மத்த 2 பேரையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். அத மினாட்டோ ஒரு புக்ல யாருமே செலக்ட் ஆகலன்னு கவனிக்க மறந்தான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் எங்க எல்லாரையும் விட்டுதான் பிடிக்கிறாரு. ஆனா ஏன்னு தெரியல, எங்களால அவரை நெருங்க முடியல. எப்படி முடியும்? அவர் தனியா நெருங்க முடியாது. இப்படியே பண்ணிட்டு இருந்தா யாராலையும் இது என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. எனக்கு புரிஞ்சு போச்சு. வேகமா கூட செயல்படல. இந்த திறமையை சோதிக்கதான் மினாட்டோ சென்சை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை ஒப்பிட்டு அப்புறம் ரின்ன விடவும் என்கிட்ட ரொம்பவே கடுமையா நடந்துக்கிறாரு. இதை என்னால மறுக்கவே முடியாது. என்கிட்ட அதிகமா இப்படியே இருக்கு. போய்கிட்டு இருந்தா அந்த மணி எங்க யாருக்குமே கிடைக்காது. இந்த வாட்டி உருண்டு ஓடுங்க. ஒபிட்டோ, ரெயின். அகாடமில நமக்கு முதல் ஃபார்மேஷன். ஆமா, அந்த சாதாரண ஃபார்மேஷன் எப்படி மினாட்டோ சென்சைக்கு எதிரா உதவும்னு எனக்கு சத்தியமா தெரியல. முயற்சி பண்ணுங்க. டீம் ஒர்க். கண்டிப்பா நாம அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆமா, நீ சொல்றது ஒரு வாஸ்தவமான பேச்சு. பேச்சு மறுபேச்சு எனக்கு இருக்கு. இதுக்கு சம்மதம். வாங்க ஒரு கை பாத்துடலாம். வாங்க. ரெடி? இது ஒரு முறை மட்டும்தான் இவர்கிட்ட என்னால நெருங்க முடியும். இவங்க 2 பேரும் குழந்தை அழகா பந்துங்களே அப்படின்னு ஈஸியா எடுக்க முடியும். டீம் ஒர்க் பார்த்து விட்டு அழகா கொடுத்துருப்பாரு. இருக்கு டீமையே சரி, பண்றது. ஆரம்பிக்கலாமா?
ஐயோ அதேதான் நருட்டோக்கு நடந்தது அதேதான். இவங்களுக்குள்ள ஒரு முக்கியம் எட்டு ஒத்து போயினேங்கிறாருப்பா அவங்களால பரவாயில்ல ஜம்ப் பண்ணாங்க டீம் ஒர்க்குங்கிற விஷயம் இல்லவே இல்லைங்கிறத மினாட்டோ செஞ்சு கவனிச்சிருந்தாருன்னா நருட்டோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது வந்து ஒபிட்டோ பார்க்குற மாதிரியே தான் நீ இருந்திருக்கும். தான் அகாடமிக்கு திரும்ப போக போறேன்னு நினைக்கிறேன். கிடையாது. நிச்சயமா இது மினாட்டோ செஞ்சையோட தப்பு கிடையாது. ஒரு டைம் ட்ரெயின் பழைய கொடுக்கும்போதெல்லாம் ஏத்துக்க ஞாபகம் வரும். முடியாமனா அதுல இருந்து நான் வெளியேற பாக்குறேன். அதனால நான் இவங்களுக்குள்ள இல்லாத ஒற்றுமையை பலமா வர வைக்க போறேன். அதனால தான் ஒருத்த கூட செலக்ட் நீ ஆகும். ஒரு தண்டம் வேலைக்காவாத வித்து வேட்டு. ஹேய், கண்ணாடிய பார்த்து பேசிட்டு இருக்க நினைக்கிறேன். உங்களை வச்சுட்டு போங்கடா எருமை மாடுங்களா. உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? என்ன ஏன்னா சொன்ன? என்னைக்குமே அடி வாங்குறீங்க அப்புறம் தான் இன்னொருத்தவங்க பண்றது கேட்கவே சாஸ்கே சிரிப்பா சாக்குரா இப்படி தான் இருக்கு. நீங்க அடிச்சு ரெண்டு பேரும் ஏன் இப்படி அப்புறம் தான் இருக்கீங்கன்னு தெரியல. என்கிட்ட இத முடிக்க ஒரு அருமையான யோசனை இருக்கு. என்ன ஒரு தைரியம்! என்கிட்டயே கூட ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்கிட்டயும் தான். எதுக்கு தேவையில்லாம சென்சாருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கணும் சொல்லுங்க? உண்மைதான். பேசாம நமக்குள்ளேயே இங்க இருந்து யாரு போனோன்னு பேசி ஒரு முடிவு அட பாவீங்களா. அட பாப்பீங்களா? ஒற்றுமையாகலான்னு பார்த்தா இன்னும் அச்சுன்னு சாப்பிட்றேன். ஐயோ ஐயோ, இப்படிலாம் யோசிப்பாங்களா நினைச்சு பார்க்கல நொரோட்டோ மாதிரி யோசிப்பாங்கன்னு நினைச்சா நீங்க எல்லாருமே தோத்து போயிட்டீங்க. அதனால அகாடமிக்கு திரும்பி போங்க. போயிடுக்கடா. எது திருத்து பேசுகிற வரீங்க. ரணத்திலிருந்து மீளாத அவனோட பார்வை, அவனோட காயம், இது எதுவுமே அவனோட மனசுல இருந்து ஒரு துளி கூட மீளல. எப்படி போகும்? இதுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்கு நிச்சயமா அவனுக்கு அவகாசம் தேவைப்படும். ஓத்துடுங்க நட்டு சாஸ்கே. இப்பெல்லாம் கனவு வரது இல்லையா விட்டேன் காலை எழுறப்பதான் அதுதான் டைமிங் இருக்கா ரென், ஒபிட்டோ, எனக்கு தெரியும் ஒன்னா சேர்ந்து உடைக்க தயாரா இல்லாதவங்க என்னைக்குமே ஷினோபி ஆகவே முடியாது. இதுதான் விட்டா நிதர்சனமான உண்மை. இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஐயோ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க உங்க எல்லாரையும் நான் அகாடமிக்கு அனுப்பி வச்சிருவேன். ஜாக்கிரதை. இது பஞ்சு என்ன மாதிரி பஞ்சு அசாடாது. அவரை திறமையான சொன்னீங்கன்னா என்னுடைய தாய் சித்து தாக்குதல இதான் நீ ஈஸியா தடுத்துட்டாரு. நெஜி, அகாடமில நம்ம பாஸ் ஆனாலே நம்மள கெனின் ஆயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் இங்க வந்து ஃபெயில் ஆகுறது எனக்கு இன்னும் அசிங்கமா இருக்கு. Severe Leaf Hurricane. குழந்தைன்னு கூட பார்க்கலையே. அடி சரவடியா இருக்கா? இருங்க உங்களை புசாக்கி விடுறேன். டாய்ஜிட்ஸுவை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பெரிய ஷினோபி ஆகணுங்கிறது தான் என் கனவு. நிச்சயமா என்னால என்னோட கனவை கைவிட முடியாதே. இது சவாலா இருக்கு. இருந்தாலும் நான் என்னுடைய முயற்சியை நிச்சயமா கைவிடவே மாட்டேன். தாண்டா அவருக்கு வேணும். நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு கொணர்ச்சி ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அதுக்காக என் உயிரே போனாலும் எனக்கு பரவாயில்ல. இங்கதான் ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு. இளைஞர்கள் தான் இப்படிதான் இருக்கணும். உங்க பலத்துல ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் இந்த தேர்வு இன்னும் முடிக்கல. முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. செலக்டட். உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை மொத்தமா திரட்டி என்ன தாக்க பாருங்க. அவரே ஐடியாலாம் கொடுக்குறாரு. இந்த விடாம முயற்சி பண்ணாது மட்டும்தான் அது. அடுத்த நாள் வெறியாக்கி விட்டுருவோம். உங்க மூணு பேரையும்
கடைசி ஒரு தொட்டு இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு சாகணும். ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன். என் கனவுல முதல் படியை எடுத்து வச்சிட்டேன். கப்பு தாங்கல. என்னால மூச்சு விட முடியல. சரிடா கொஞ்சம் வரீங்க. நாம ஜெயிச்சதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம தோத்துருந்தா இவ்வளவு தூரம் வந்தது வீணா போயிருக்கும். நல்ல வேலை. எல்லாரும் பயப்படுற அந்த சென்சை கிட்ட போய் நம்ம யாரும் மாட்டல. யாரு 3 பசங்களை அப்படியே அகாடமிக்கு திருப்பி அனுப்புனாரு. அவரை பத்தியா இல்ல நீங்க அங்க போய் பேசுறீங்க? செலக்ட் ஆயிருப்பீங்க நீங்களும். பலத்துக்கும் லக்குக்கும் சம்மந்தமே இல்ல, புரியுதா? அவங்க 3 பேருக்கும் திறமையே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்படல. ஆனா ஒரு ஷினோபிக்கு பலத்தை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது அவங்க கிட்ட இல்லன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, என்னது அது? ஒருவேளை அது ஒரே அடியில அடிச்சு தூக்குற மாதிரி ஏதாவது டெக்னிக்கா இருக்குமோ? வரைமுறைகளை அவரே சுயமா விதிக்கிற அளவுக்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா? ககாஷி அதுதான் அந்த 3 பேரும். புரியவே மாட்டேங்குது. இவனால இப்ப நம்ம 2 பேரும் சாப்பிடாம இருக்கணுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்ல. அவர் ஏன் என்ன கட்டி போட்டிருக்காரு? ஊட்டி விட்டுருங்கடா. செலக்ட் ஆயிடுவீங்க. ககாஷி சென்சே தான் இங்க இல்லையே. சுத்தி அங்க இங்கன்னு பாக்குறத விட்டுட்டு அவர் சொன்ன அது விதிமுறையை எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நரோட்டோவை தான் இல்லாம பார்த்திருக்கேன். விதியை மீறாதீங்க. இல்ல சாஸ்கே மட்டும். கண்டிப்பா இந்த நிஞ்சா உலகத்துல விதிகளை மீற யாரா இருந்தாலும் அவங்கள புழுவை விட கேவலமா தான் பாப்பாங்க. அட. ஒண்ணு கொடுங்க இல்ல சாப்பிடுங்க. ஃப்ரெண்டா பசியா? பசியா ஃப்ரெண்டா? பசிடா. ஆடா பையல தோத்துட்டீங்கடா. கூட பழகின ஒருத்தரை கைவிடுறவன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புழுவை விட கேவலமானவன் தான். ஒப்பிட்டோ இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்ட்ட இவ்வளவு எதிர்பார்க்கறது. சின்ன வயசுல தானே வரணும் என்ன இதெல்லாம். தவிர இவங்க 2 பேருமே விதியை பின்பற்றினாங்க. தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க. நீங்க 3 பேரும் நான் சொன்ன விதிகளை சரியா கடைபிடிச்சதை தவிர வேற எதுவுமே செய்யல. ஆனா ஒரு ஷினோபிய விதிகளை கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. என்ன அது? எனக்கு புரியல. ஏய், அகாடமிக்கு போயிட்டு அது என்னன்னு கத்துக்கிட்டு திரும்ப வாங்க. ஜூனியர் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்களா? அப்ப இதுக்கு மேல உங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. ஆமா, 3மே தங்கங்க. ஏதோ யூனியன் எக்ஸாமா? ஆமா, 8 மிஷன்ஸ்க்கு மேல நீங்க முடிச்சிருக்கிற பட்சத்துல நீங்க எல்லாரும் ஷுனின் எக்ஸாம்ல பங்கெடுத்துக்க தகுதியானவங்க தான். எனக்கு தெரிஞ்சு இதுவரை யாரும் அந்த எக்ஸாம்ல பங்கு எடுத்ததே இல்ல. நீங்க போக விரும்புறீங்களா? அப்பவே உங்களுக்கு வாய்ப்பு வந்துருக்கு. ஆ, என்னாச்சு லீ? நான் யூனியன் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். எனக்கு அங்க போக ரொம்ப ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்ன? நான் இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி ஒரு தேர்வுல கலந்துக்கிறது என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமம். ஓ, அப்ப நீ என்ன சொல்ற நிஜி? நேச்சி. நான் இதுல பங்கெடுக்க விரும்பல. என்ன சொன்ன? ஆனா நீ போனா கண்டிப்பா அந்த ஜூனியர் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவே நிஜி. அதனால தான் போல. அவசரப்படணும்னு கேக்குறேன். ரொம்ப நல்லது. நீ என்ன பண்ண போற டென்டன்? அப்ப நானும் போக விரும்பல. இன்னும் கொஞ்சம் கடுமையா பயிற்சி எடுத்துட்டு அடுத்த தேர்வுல நான் பங்கெடுத்துக்கலாம்னு இருக்கேன். நருட்டோ செட்ல தான் போயிருப்பாங்க. உங்களை நினைச்ச பெருமையா இருக்கு. இதுவரை அவனும் பொய்கிறாரு. அந்த பசங்களை நினைக்க போறது ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ஒரு தொலைநோக்கு அருமையான சிந்தனை. டீம். எக்கோ, எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். சரி. எப்படி அந்த 3 பேரும் உன்ன மாதிரியே யோசிக்கிறானுங்க தான் தெரியல. அவர் ட்ரைனிங் ஆச்சு. எங்க இருந்தாலும் கேரக்டர் எப்படி சேமா வந்துச்சு. பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப இதுதான் உனக்கும் முறைன்னு சொல்ல வர. ஏய், நட்பே ககாஷே, இப்போ வந்து சாப்பிட வரியா? இல்ல நான் வந்து உனக்கு ஊட்டி விடட்டுமா? சீக்கிரம் சொல்லு. இவரு கூப்பிட்டா மட்டும் அவர் வரணும். எப்பயாவது போலாம்ல. என்ன சொன்னாலும் முறைக்கிறானே.
நீங்களும் மீம் பண்ணிடணும் கூட்டு போய் ஏன் போனீங்க வச்சுக்காங்க தான் இருக்கான் பாருங்க. வந்த 3 பசங்களையும் மறுபடியும் ஃபெயில் ஆக்கி அனுப்பிட்டாரு. ஃபெயில் ஆக்குறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்ல, அவன் மனசுல இருக்கிற அந்த ரணம் அது இன்னும் போகாம இருக்கல்ல, அதுதான் இப்ப பிரச்சனையே. இன்னுமா அத அவன் மறக்கல. மற்ற விஷயமா நானும் தான் அவன் கூட படிச்சேன். ஆனா நான் மாறிட்டேனே. ஆமா, அதுல இருந்து நீ வெளியே வந்துட்டியா? எப்பவோ வந்துட்டேன். ம். வேற ஒண்ணும் இல்ல, ஆன்புவோட கடுமையான விதிமுறைகளும் நடவடிக்கைகளும் அவளை இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரனா மாத்திருச்சு. தேர்ட் ஹோக்காகே, ககாஷியால ஆன்புல இனிமே தாக்கு பிடிக்க முடியாது. இந்த விஷயத்தை நான் சொல்ல எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியல. ஆனா எங்க நண்பர்களை நாங்க அதிக அளவுல இழந்துட்டோம் ஹோக்காகே. போற போக்க பார்த்தா கக்காஷி அவன் உயிரையே மாய்ச்சுக்குவானோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் கெனினுக்கு அவனை இன்சார்ஜ் ஆக்கினா நல்லா இருக்கும்ன்ற யோசனை ஓ உங்ககிட்ட இவங்க 3 சொல்லலாம். பேர் சேர்ந்து தான் நாங்க பண்ணிருக்காங்க. அவனோட இருக்கும்போது நிச்சயமா அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வராம விட மாட்டோம். ஆ, இது ஒரு நல்ல யோசனையா தான் இருக்கு. அப்படின்னா நீங்க பண்ண வேலை தானே இது எது மட்டும் அது தெரிஞ்சிச்சு. அப்படின்னா ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் தான் நாம பாத்துருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் ஆன்புல இருக்கிறத விட சின்ன பசங்களோட கொஞ்சம் பழகுறப்ப மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவனை சரி பண்ணுன்னு நம்பலாம். இருந்தாலும் தேர்ட் ஹோக்காகே, அவரு எங்க இங்க எதுக்குயா கத்துற? நான் என்ன பிசாசா இல்ல பூதமா? நானும் உங்கள மாதிரி டீ குடிக்க தான் இங்க வந்திருக்கேன். ரசிக்க நல்ல நட்பு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? இப்பவும் நாங்க உங்க கண்ணுக்கு சின்ன பசங்களா மட்டும்தான் தெரியுறோம்ல? ஆமா ஐயோ, நான் சிரிச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்பவும் என் கண்ணுக்கு நீங்க சின்ன பசங்களா தெரியறது என்னவோ உண்மைதான். ஒன்றும் அப்படி எல்லாருமே குழந்தைங்க தான் பண்ணு. மினாட்டோ சென்சே, நான் இப்படி இருக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என்னடா திடீர் மரியாதை. ஓ ககாஷி சென்சே, இந்த அகாடமியோட ஒழுக்கத்தை பாதுகாக்க நாங்க 3 பேரும் பொறுப்பேற்றிருக்கோம். ஒழுக்கத்துல இருந்து தான் எல்லாமே தொடங்குதுன்னு நாங்க நம்புறோம். நீங்க அப்படி மாட்டீங்க. எங்களே அறியாம நாங்க வணக்கத்தை சொல்லிட்டோம். பசங்களா இப்படிதான் இருக்கணும் சரியா? கண்டிப்பா நாங்க கிளம்புறோம் சென்சே. நாங்க கிளம்புறோம். நாங்க கிளம்புறோம் சென்சே. ஒரு டவுட்ல இருந்தாரு, இப்ப கிளியர் ஆயிடுச்சு. கரெக்டா தான் போறாரு. மரியாதை எல்லாம் வாங்க நம்ம தொடங்கலாம். நல்ல முன்னேற்றம். மாற்றம் இருக்கு. கக்காஷி சென்சை நீங்களா? நீங்களும் ஏய், மாறணும். நீங்களா? ரொம்ப நன்றி கக்காஷி சென்சை. ஏன்? நீங்க எங்களை அந்த பயிற்சியில ஃபெயில் ஆக்குனதுக்கு அப்புறமா தான் நிறைய மாற்றங்கள் வர தொடங்குச்சு. ஆ? நான் எப்பயுமே எங்க அண்ணாவை மட்டும் தான் நம்பிட்டு இருந்தேன். எங்களுக்காக நாங்க ஒரு நாள் கூட நின்னதே கிடையாது. அன்னைக்கு நாங்க அவர் கூட எங்களோட உணவை பகிர்ந்துக்கலாம் தான் யோசிச்சோம். ஆனா எங்களோட பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க மனசுல என்ன இருக்கோ அது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சரிதானே? ஆமா, நான் அவங்களுக்கு உதவதான் நினைச்சு அவங்களை கட்டுப்படுத்தினேன். அதுவே நான் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எல்லாரும் நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம். அதனால உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் கக்காஷி சென்சே. அவரே வெக்கப்பட வச்சிட்டீங்க. நல்லா வருவாங்கடா அந்த பசங்க, நல்லா புரிஞ்சுக்கிறானுங்க இந்த வயசு. எனக்கா? ஒரு ஆசிரியர் நல்ல மாணவர்களை உருவாக்குவார். அதே சமயம் அவங்க கிட்ட இருந்தும் நிறைய கத்துக்குவாரு. இதே போல சம மரியாதையும் சம உயர்வும் இருந்தாதான் ஒரு மாணவனுக்கும் அவனோட ஆசிரியருக்கும் நல்ல உறவு மேம்படும். இன்னும் இதே உங்களுக்கு போல ஆசை நீங்களும் வருது. சம நல்ல உறவை வழியில் தான் கொடுத்து போறேன். உங்க மாணவர்களோட நல்லுறவை மேம்படுத்துவீங்கன்னு நான் நம்புறேன். இவங்களுக்கும் ககாஷிக்கும் ஒத்து போகும்னு நான் நினைக்கிறேன். தேர்ட் ஹோக்காகே, கோர்த்து விடுங்க. இவங்க 3 பேரும் தான். காய், இன்னும் எதுவுமே முடிவாகல. என் கணிப்புப்படி இந்த பசங்க தான் ககாஷிக்கு சரியான மாணவர்களா இருப்பாங்கன்னு தோணுது. ஆனா இந்த 3 பேரும் 3 ரகமாச்சே ஹோக்கா. அதுதான் நரட்டா. இந்த எபிசோடு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஃபீல் குட்டான ஒரு எபிசோடு இது. எப்படி சொல்கிறேன், நான் கூட தேர்ட் ஓகே தான் இந்த முடிவு எடுத்தாரோ. அங்கேருந்து எடுத்து நருட்டோ சாஸ்கே யோசிச்சு தான் பண்ணியிருப்பாரோன்னு நினச்சேன். பார்த்தா இவங்க பண்ண வேலை 3 பேர் சேர்ந்து ககேஷ் மேலே அக்கறை. ஏன்னா தொடர்ந்து இறந்துட்டே இருக்காங்க. இவனும் எப்படா சாவலான்ற மாதிரி தான் போகிறான் ஒரு ஒரு இதுக்கும்.
இருக்க அவன் பார்த்தா போய் எதனா போயிடுவான் பழகுதே அப்படின்ற பயத்தில் அவனுக்கு இப்படியே எடுத்து போடுங்க எங்களுக்கு வேணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அந்த 3 பேர் நிற்கிறப்போ அப்பா கக்காஷி இந்த மாதிரி ஃப்ரெண்டாக எனக்கு. பட் அவர் அது வந்து என்ன சொல்கிறது அட்டாச்சே அவளால் அவங்க 3 பேர் எதிர்பார்த்துனே இருந்துக்கிறாங்க கக்காஷியை. ஒரு டைமாக இது மட்டும் மாறவே இல்லை. காய் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க. 3 பேர் எதிர்பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் அவர் வேறு மோடில் இருந்தது. ஆனாலும் அவங்க விடல பார்த்தீங்களா, என்னை கண்டுக்கலாம் நான் எதுக்கு திரும்ப மதிக்கணும்னு இல்லாமல் தொடர்ந்து அவரை பற்றி அக்கறைப்பட்டுட்டு அவர் பின்னாடி வந்து அவங்களும் செஞ்சுட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த 3 பேருமே அதில் பெரிய பங்கு இருக்குது. அது கக்காஷிக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். பட் அழகாக இருந்துச்சுங்க அவருக்காக அக்கறைப்பட்டு செஞ்சது. கக்காஷி ஃபுல்லாக ஒபிட்டோ தான் எல்லா விஷயத்துலையும். எனி டைம் வந்து ஒபிட்டோன்னு அப்படியே தான் இருந்திருக்காரு. பின்னாடி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்கன்றது கொஞ்சம் அவர் விட்டுட்டாரு தான். இங்கே பார்க்கறது நட்டு பாருங்க நட்டு அது இதை சாஸ்கேன்னு போவான். ஆனால் அவன் பின்னாடி பாருங்க இங்கே சிக்கமார் இருப்பான். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவன் கண்ணுக்கு வந்து அவன் தான் தெரியும். அந்த மாதிரி தான் இவரும் சேம் அதே கான்செப்டில் இருக்கு. ஆனால் அக்கறை போகிறாங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் தேட வைக்க இந்த முடிவு எடுத்திருக்காரு. இது நல்லா இருக்கு. அப்போ இந்த 3 பேர் கரெக்டாக இவன்கிட்ட போட்டால் செஞ்சுருவாங்கன்றது தான். அவர்கிட்ட இவரை கோத்தோட பார்த்தாங்களா இல்லை இவங்கள்ட்ட தான் அவரை கோத்தோட பார்த்தாரான்னு தெரில. ஆனால் அது ஒரு அருமையான டீமாக அமைஞ்சது. அது அவங்களுக்குள்ள நேச்சுரலாக இருக்கிற விஷயம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நட்டும் இதுவுமே கட்டி போட்டு அடம் வச்சுட்டு இருந்த டைம் தான். சாஸ்கேவும் சாக்குராவும் தான் ஊட்டி விடலான்ட்டு அவங்க தைரியமாக எடுத்து பண்ண மாதிரி இருக்கும். அது அழகாக வந்து அமைஞ்சது. இவர் எதிர்பார்த்த குவாலிட்டி கரெக்டாக வந்தது. அந்த டீமோட செட் ஆகி ஆரம்பிச்சு போச்சு. எனக்கு காயது டீமும் வேற ரகம் தான். அது கரெக்டாக அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதான் இருக்குது. அவருக்கு கடைசி ஒரு சொட்டு ஒரு மூச்சு இருந்தாலும் அதையும் முயற்சி பார்த்தாண்டா சாவணும் தான் நினைப்பேன். அதே மாதிரி ரைடு நீங்கள் தாண்டா வேணும் எனக்கு அப்படின்னு நான் தங்கத்தை தூக்கி வஞ்சினாரு. அது வேற லெவல். இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. எனக்கு ஃபுல்லாக மைண்டில் வந்து ஒபிட்டோ பேசினது, அவன் உருண்டு ஓடிட்டே இருக்கான் அது, அப்புறம் மின்னோட்டோ பண்ணது, கக்காஷி பண்ணுறது, ஃபுல்லாக அந்த விஷயமே மைண்டில் ஓடிட்டு இருந்தது. எனக்காக பயங்கர சிரிப்பாக இருந்தது. செம்மையாக இருந்துச்சு எனக்கு எபிசோடு. மின்னோட்டோ வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சுங்க. அது அவர்கிட்ட மணி எடுக்கணும். அது அவ்வளோ சாதாரணமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிறவங்கனால கூட அது முடியாது. அந்த குழந்தைங்கள்ட்ட இது மேபி அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப பவர்லாம் யூஸ் பண்ணிக்கல. அவங்க அளவுக்கு இது பண்ண அதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பட் டீம் ஒர்க் பண்ணி முடிச்சதாக தான் இருக்காது. அது தன்னால் கிரியேட் ஆச்சு. அது மின்னோட்டோ நினச்சி செஞ்சாரோ சைடியோ இல்லை. பட் அது ஒரு கனெக்ட் ஆச்சு. அது நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பயும் கக்காஷிக்கு அந்த டவுட் வந்துச்சு. நம்ம கரெக்டான எதாவது எடுக்கிறோமோ ஒரு வேலை ரொம்ப பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பசங்க வந்து அப்படி மாதிரி நிற்கிறப்போ அவருக்கே வந்து நான் ஏதோ நினச்சி பண்ணால் அது இந்த அளவுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் இறுக்கி பிடிச்சிருப்பார். அப்போ நருட்டோ சாஸ்கேட்டில் எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்துருப்பாருன்றது தான். அது வேற ரகம் போச்சு. ஆனால் காய் சென்ஸோட டீமில் பார்த்தீங்கன்னா அப்போவே செலக்ட் ஆகிட்டாங்க. அந்த எக்ஸாமுக்கு போகிற அளவுக்கு தகுதி. அவங்க தான் ஃபஸ்ட்டு இது எல்லா மிஷினும் முடிச்சு ரயிலே இருந்துக்கிறாங்க. ஏன்னா ஆள் அந்த மாதிரி அப்படின்னு இருக்குது. பட் அவங்க அடுத்த வருஷம் போகல. அதனால தான் நருட்டோ செட்டு கூட வந்திருக்காங்க போல். இன்னும் முன்னாடியே போய் அவங்க எப்போயே ஆகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக போகலாம். என்ன இப்போ அவசரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஓல்ட் இஸ் கோல்டு தான். இல்லை அப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட அந்த குவாலிட்டி பாருங்கள், அந்த மனசு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எப்படி இருந்திருக்காங்க. எனக்கு இப்போ நிறைய விஷயம் மைண்டில் போச்சு. என்னென்னா இப்போ யாராவது வந்து யாராவது ஓல்டு பீப்புளோ இல்லை முன்னே நம்ம பட்ட அனுபவம் என்ன சொல்லும் போதோ இல்லை ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணும்போது உடனே பூமர்னு ஒரு பேர் வச்சுருவாங்க. அது கேட்குறதுக்கு கூட ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எவ்வளோ வேர்ட்ஸை வரும் அதுலேருந்து. பட் அதெல்லாம் கேட்காம நீயா ஓல்டு பழசு பூமர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஒதுக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதாவது அட்லீஸ்ட் அதெல்லாம் புரியும். ஆனால் கக்காஷி நினச்சி பார்க்குறாரு தினம் ரத்தத்தை பார்த்துட்டு இங்கே வந்து குழந்தைங்கிட்ட எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாருல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவங்குது. அந்த கண்ணில் அப்படியே குழந்தை தெரியுது. ஆனால் வெளியே கவனிச்சிக்காமல் எவ்வளோ அமைதியாக இருந்துக்குதுன்றது இப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட்டில் ஒரு மாதிரி போனாலும் அதுக்கப்புறம் அந்த பசங்க திரும்பி அந்த புரிஞ்சுட்டு வரும்போது நிறைய சேஞ்ச் அவருக்குள்ளேயே வந்துருந்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகல இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறி இருக்கிறாங்க. அதான் அவங்க சொல்கிறப்ப அவர் கண்ணை செவந்துச்சு எப்படி இந்த மனுஷன். ஆனால் அந்த 3 பேர் அந்த 3 பேர் எதிர்பார்த்தது தான். அந்த பக்கம் தான் மனசு இறுகினே போயிடுவான். அந்த பசங்கள்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் அது உள்ளே இருக்க மேன்மை வெளியே வரும். அழகாக வந்துச்சு. வேறு மாதிரி இருந்துச்சு அது. ஆனால் ஃபுல்லாக வெளியே வந்தது வந்து நம்ம நருட்டோ சாஸ்கே கூட இருக்கும்போது இவர் நிறைய இந்த குரங்கு சட்டெல்லாம் பண்ணார். நல்லா இருந்துச்சு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பெருசோட புக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இதெல்லாம் மீடியம் வச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.